அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி 1ஆம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு 31 நாட்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னென்னங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல. புரட்டாசி 1ஆம் தேதி அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பெயர்ச்சி நிகழ இருக்கு. சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்ய போறார். இங்க ஏற்கனவே புதன் இருக்கார். புதாதித்ய யோக நிலையில சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க. அடுத்து புரட்டாசி 16ஆம் தேதி அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அங்க செவ்வாய் சஞ்சாரம் செய்யறார். அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்க போறார். அடுத்து புரட்டாசி 22ஆம் தேதி அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்மமனையிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்யறார். அடுத்து புரட்டாசி 31ஆம் தேதி அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கன்னிராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்க இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த புதன் செவ்வாயோட இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார். இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த 31 நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதயம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பிளஸ் மைனஸ் ரெண்டுமே உங்களுக்கு சுக்கிரன் கேது இணைவு தான். 4, 9க்குரிய கிரகம் 7ஆம் இடத்துல கேதுவோட இணைந்த நிலையில இருக்கார். மார்க்கம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதீத ஆன்மீக நாட்டத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். ஆன்மீக பயணத்தை கொடுக்கும். அதிகமா கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழலை உண்டாக்கும். தெய்வத்தின் மீது நம்பிக்கை பக்தி தீவிரமாக கூடிய சூழல். எதுவும் வேண்டாம், எனக்கு இப்போதைக்கு நிம்மதி வேணும் அப்படிங்கிற மனநிலைய சுக்கிரன் கேது இணைவு உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. கேதுவோட இணையும் போது தாயோட சில முரண்பாடுகளை கருத்து வேறுபாடுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தாயோடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு தாயோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 9ஆம் அதிபதி அவரும் சுக்கிரன் தான். சுக்கிரன் கேதுவோட இணையும் போது தந்தையோட ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் கருத்து வேறுபாடுகள், தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுலெல்லாம் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தந்தை சார்ந்த உறவுகள் வழியிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. இந்த சுக்கிரன் கேது இணைவு 7ஆம் இடத்துல இருக்கிறது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில கடினமான விஷயங்களை ஏற்படுத்தும், கடினமான மாற்றங்களை கொடுக்கும். திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான காலகட்டம் கிடையாது. இது சில தடை தாமதங்களை உண்டாக்கும். இப்போதைக்கு நீங்க பக்தி மார்க்கம் நோக்கி செல்வது நல்லது. குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான முயற்சிகளை தற்காலிகமா தள்ளி வைக்கிறது நல்லது. ஆன்மீகம் பக்கம் போனா ஒரு மன அமைதி மன நிம்மதி நீங்க தேடுறத உங்ககிட்ட வந்து சேர்க்கும். தியானம் யோகா இது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது நல்லது. மெடிடேஷன் பண்றதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப பெஸ்ட் காலகட்டம். ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படின்னா அதுல சில தடை தாமதங்களோட வெற்றிங்கிறது கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட ஒரு சில முரண்பாடான சூழல் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் நம்ம தெளிவான மனநிலையோட வாழ்க்கை துணையோட அனுசரித்து போற மாதிரியான ஒரு பக்குவத்துக்கு வந்துருவோம். இருந்தாலும் வாழ்க்கை துணையோடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்க. குடும்பத்துல அதிகப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இப்ப குறையும். குடும்பத்துல இருந்த தடுமாற்றங்கள் குறைய ஆரம்பிக்கும். புதுசா ஏதாவது வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு
ஆசைப்படுறீங்கன்னா அந்த வீட்டை வாங்கலாம். அதுக்கு இது பாசிட்டிவான காலகட்டம். 2ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல பலமான சஞ்சாரம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதுவும் நெகட்டிவ்ல போய் முடியாது. பிள்ளைகளோட ஒரு சில கருத்து போராட்டங்கள், பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் இருக்கும். ஆனா சிறிய அளவுல தான் இருக்கும், பெரிய அளவுல பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்தாது. ஏன்னா குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஓவராலா எல்லாத்தையும் குரு சரி பண்ணிடுவார். ஆனாலுமே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நிதானம் அவசியம் தேவைப்படும். எதுலையும் அவசரப்படாம செயல்படுறது நல்லது. பிள்ளைகள் மேல ஒரு சிலர் அதிகமா கோபப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதையெல்லாம் குறைச்சி சிந்திச்சு செயல்படுறதும் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் நல்லது. பிள்ளைகளுக்கு சுபமாற்றம் செய்யறதுக்கு ஒரு சிலர் முயற்சி பண்ணுவீங்க. அதுல இந்த காலகட்டத்துல சாதகமான நிலை இருக்கும். அதுலயும் மாதம் துவங்கி முதல் 16 நாட்களுக்கு புரட்டாசி 16ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதன் பிறகு எல்லாமே பாசிட்டிவா மாறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதங்களுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும். ஏன்னா புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டார். 5ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைவு. ஆனாலுமே ஆட்சி உச்சம் பெற்று மூல திரிகோண ஸ்தானத்துல பலமா இருக்கிறது ஒரு சில மருத்துவ செலவுகளை கொடுத்து அதன் பிறகு குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகள்ங்கிறது நிச்சயம் கிடைக்கும். அடுத்து 9ஆம் இடத்துல செவ்வாய் 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றத்துக்கு சாதகமான அமைப்பு இது. தொழில் மாற்றம் இருக்கும். தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கிறது, புதிய தொழில் தொடங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அதுல சக்சஸ் நிச்சயம் இருக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் பாசிட்டிவா தான் முடியும். நிறைய பேருக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ப்ரமோஷன், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்க மேலதிகாரிகளால ஆதாயம், மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு ஆதாயம், இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. ஓன் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகம் பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, இந்த பீரியட் உங்களுக்கு கெரியர் பேஸ்ட் ஒரு கோல்டன் பீரியட். அடுத்து குரு 11ஆம் பாவகத்தை பார்க்கிறார். இந்த அமைப்பு மாத துவக்கத்துல பொருளாதார ரீதியா ஒரு சில தடுமாற்றம், பொருளாதார ரீதியா தேவைகள் அதிகரிக்கிற மாதிரியான சூழலை கொடுத்தாலுமே மாத பிற்பாதியில மிக சிறப்பாகவே இருக்கும். புரட்டாசி 16ஆம் தேதிக்கு பிறகு உங்க ஆசைகள் பூர்த்தியாகும், உங்க எண்ணங்கள் நிறைவேறும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்குறதுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். பொருளாதார முன்னேற்றம், பொருளாதார அபிவிருத்தி இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறது, உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பாசிட்டிவான காலகட்டம் இது. பொருளாதார அபிவிருத்தி மாத முற்பாதியை விட மாத பிற்பாதியில சிறப்பாகவே இருக்கும். அடுத்து கடன் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான அமைப்புகளும் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள், தொல்லைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொல்லைகள், தொந்தரவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகும். அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு ஒரு பெரிய பிளஸ்ஸான விஷயம்தான். அதுவும் அஷ்டமஸ்தானத்துல அஷ்டமாதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற அமைப்பு, புதாதித்ய யோகமும் இங்க விசேஷமா இருக்கு. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு ஒரு வளர்ச்சி நிறைந்த பாதையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில இருந்த தொய்வு நிலை சரியாகும். எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும். படிப்புல நல்ல ஃபோக்கஸ்டா செயல்படுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. செகண்ட் ஆஃப் மாதத்தினுடைய பிற்பாதி கொஞ்சம் சுமாரா இருக்கும். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான அமைப்புகள் நிறைய மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல அஷ்டமஸ்தானம் 7ஆம் இடம், அதே மாதிரி ஜென்மஸ்தானம், சனி 2ஆம் இடத்துல வக்ரம், இந்த காம்பினேஷன்லாம் வரதுனால இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் எப்பவுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் உங்களை பாடாப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல 8ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 8ஆம் இடத்துல பாவகிரக சேர்க்கை அல்லது உஷ்ணம் நிறைந்த ஒரு கிரகம் வந்தமரும் போது அது உடல்ல உஷ்ணத்தன்மையை அதிகப்படுத்தும். அந்த விதத்துல சூரியன் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால உஷ்ணம் சார்ந்த உபாதைகள், ஒரு சிலருக்கு உடல் பருமன் திடீர்னு குறையிறது, உடம்பு ரொம்ப இளைச்சி போறது, கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல வயிறு சார்ந்த தொந்தரவுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். தலைமுகம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு தோல்வியாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். தேவையில்லாத யோசனைகளை குறைச்சிக்கணும். அதிகமா யோசிச்சிங்கன்னா மனக்குழப்பத்துக்கு ஆளாவீங்க. இருந்தாலும் குரு பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். லக்னத்திலே ராகு இருந்து உடல் உபாதைகளை ஒரு பக்கமும் யோசிக்கிற திறன்ல சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலுமே குரு பார்வை இங்க கிடைக்கிறதுனால ராகு ஓரளவுக்கு சுபத்துவம் அடைகிறார்.
அதிகமாக சிந்திச்சாலுமே கடைசியில் உங்கள் மனசை உங்களால் நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வருவீங்க. மன தைரியம் உங்களுக்கு பிறக்கும். ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் எதிலும் நிதானத்தை கடைபிடிச்சு சிந்திச்சு செயல்பட்டு தொடர் முயற்சிகளை எடுத்தா வெற்றிங்கிறது நிச்சயம். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.